எனதருமை 3ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு இனிதான வணக்கம். எப்பவும் நாம வகுப்பை ஒரு பாடலோட தொடங்குவோம். அதே போல இப்பவும் ஒரு பாடலோட நம்ம வகுப்பை தொடங்கலாம். அறியாமை இருளகல வேண்டும், அதற்கு அறிவூட்டும் நூல் பல கற்கவும் வேண்டும். அறியாமை இருளகல வேண்டும், அதற்கு அறிவூட்டும் நூல் பல கற்கவும் வேண்டும். பிரியாமை வாழ்வினில் வேண்டும், பிரியாமை வாழ்வினில் வேண்டும். மொழி பிறழாமல் நாள்தோறும் நூல் கற்க வேண்டும். அறியாமை இருளகல வேண்டும், அதற்கு அறிவூட்டும் நூல் பல கற்கவும் வேண்டும். சான்றோர் சொல் கேட்கவும் வேண்டும், சான்றோர் சொல் கேட்கவும் வேண்டும். நீ சாதனையாளனாய் மாறவும் வேண்டும். சான்றோர் சொல் கேட்கவும் வேண்டும். ஊர்தோறும் பள்ளிகள் வேண்டும், ஊர்தோறும் பள்ளிகள் வேண்டும். உன் வீட்டிலும் ஒரு நூலகம் கட்டாயம் வேண்டும். ஊர்தோறும் பள்ளிகள் வேண்டும், உன் வீட்டிலும் ஒரு நூலகம் கட்டாயம் வேண்டும். அறியாமை இருளகல வேண்டும், அதற்கு அறிவூட்டும் நூல் பல கற்கவும் வேண்டும். புரிந்து நீ பயிலவும் வேண்டும், புரிந்து நீ பயிலவும் வேண்டும். புரிந்த கருத்தினை சிந்தனை செய்யவும் வேண்டும். புரிந்து நீ பயிலவும் வேண்டும். சுடர் வீடும் விளக்கோலி போல, சுடர் வீடும் விளக்கோலி போல, நூல் நீ கற்றதால் ஒளி வீசும் உன் வாழ்வு தினமும். அறியாமை இருளகல வேண்டும், அதற்கு அறிவூட்டும் நூல் பல கற்கவும் வேண்டும். அறியாமை இருளகல வேண்டும், அறியாமை இருளகல வேண்டும், அறியாமை இருளகல வேண்டும். உங்களுக்கு பாடல் பிடிச்சிருந்துச்சா? இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க? அறியாமை இருளகல வேண்டும். அறியாமைனா என்ன? கல்லாமை. கல்லாமைனா என்ன? படிக்காம இருக்கிறது. நாம படிக்காம இருந்தோம்னா நமக்கு அறிவு இருக்குமா? அறிவு இருந்தா தானே நாம நல்ல பல செயல்களை செய்ய முடியும், நமக்கு நல்ல ஒரு சிந்தனை கிடைக்கும். அறிவு இல்லைன்னா அந்த நல்ல சிந்தனையும் கிடைக்காது, நல்ல அறிவும் வளராது. சரிதானே? அதனால இந்த பாடலை பாருங்க. இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க? முழுவதும் கல்வி பற்றி சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா கவனிச்சிங்களா? உன் வீட்டிலும் ஒரு நூலகம் வேண்டும். ஏன் நாம நூலகத்தை வச்சிருக்கணும்? வீட்டுல பொண்ணை வச்சுக்கலாம், பொருளை வச்சுக்கலாம், இன்னும் எத்தனையோ வச்சுக்கலாம். ஆனா எதற்காக நூலகம் வேண்டும் சொல்லியிருக்காங்க? ஒரு நூல் உன்னிடம் இருந்துச்சுன்னா நீ இந்த உலகத்தை ஆளக்கூடிய சக்தியை கூட பெற முடியும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதே போல உன் வீட்டில பல நூல்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமா நீ மிகப்பெரிய அறிஞராவ. அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம வீட்டுல கட்டாயம் ஒரு நூலகம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? புரிந்து நீ பயிலவும் வேண்டும். எதற்காக புரிந்து நீ பயிலணும்? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நாம புரிஞ்சு செஞ்சோம்னா அதை எளிதா செய்ய முடியும். சரியா? அதோட விடக்கூடாது. புரிந்த கருத்தை, நமக்கு தெரிந்த கருத்தை சிந்தனை செய்யணும். எதற்காக சிந்தனை செய்யணும்? சிந்தனை செய்தாதான் நல்லது எது கெட்டது எதுன்னு நம்மளால உணர முடியும். அதனால தான் சொல்றாங்க, நம்ம வீட்டுல ஒரு நூலகம் வேண்டும், அந்த நூல்கள் எல்லாம் படிக்கணும். அந்த நூல்களை படிச்சுட்டு மட்டும் என்ன பண்ணக்கூடாது? விட்டுடக்கூடாது. அந்த நூல் வழி நாம நிக்கணும். அப்ப இந்த பாடல் முழுவதும் என்ன சொல்லியிருக்காங்க? கண்டிப்பாக நாம கல்வி கற்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நாம எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? 3ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கோம், கல்வியை பயின்றுக்கிட்டு இருக்கோம். அப்ப அறிவை நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பெருக்கிக்கிட்டு இருக்கோம். சரியா? சரி, இப்ப இந்த பாடலை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இப்ப உங்களுக்கு கதை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்காக ஒரு கதையும் வச்சிருக்கேன். ஒரு ஊரு, ஒரு அழகான ஊர். அந்த அழகான ஊர்ல ஒரு திருடன் இருந்தான். அவனுக்கு தினமும் என்ன வேலைன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீடா போய் ஏதாவது ஒரு பொருளை திருடிக்கிட்டு வரணும். அதுவும் எப்ப? இரவு நேரங்கள்ல மட்டும்தான் போய் திருடுவான். அப்படியாப்பட்ட அந்த திருடன் ஒரு நாள் என்ன பண்ணனா, திருடுறதுக்காக போனான். ஒரு வீடா ஏறி ஏறி பார்க்கறான். யாருமே தூங்கல, எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்? இவன் திருடி 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 பழக்கம் ஆயிடுச்சு. என்னைக்காவது தினமும் அவன் திருடியே ஆகணும். எப்படியாவது போய் இன்னைக்கு ஒரு பொருளை திருடிட்டு வந்துடும் சொல்லிட்டு ஒவ்வொரு வீடா ஏறி 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 இறங்கி பாக்குறான். அவனால என்ன பண்ண முடியல? ஒரு பொருளை கூட திருட முடியல. ஏன் திருட முடியல? எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி திருட முடியும்? சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல திருட வேண்டாம், இனிமே நாம என்ன பண்ணுவோம், அடுத்த ஊருக்கு போவோம். அடுத்த ஊர்ல போய் எப்படியாவது இன்னைக்கு போய் நாம என்ன பண்ணிட்டு வந்துடணும், திருடிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு திரும்பவும் போறான். அடுத்த ஊர்லயும் போறான். ஒரு வீடா பாக்குறான். அங்க பாக்குறான், இங்க பாக்குறான். ஆனா அங்கேயும் அப்படித்தான் நிலைமை. எல்லார் வீட்லயும் எல்லாரும் தூங்காம முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இப்படி ஆயிடுச்சே, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஊருக்கு போலான்னு ஆசைப்படுறான். ஆனா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா 3வது ஊர் போற வழியில ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலையோட அடிவாரத்தை கடந்துதான் 3வது ஊருக்கு போகணும். இவனுக்கு திருடி பழக்கம் ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அந்த 3வது அடிவாரத்தை நாம என்ன பண்ண போறோம், திருடி வந்து அந்த எப்படியாவது நம்ம வீட்டுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது அடிவாரத்தை தாண்டி போகலான்னு சொல்லிட்டு போறான். அவனுக்கு அப்பதான் அந்த 2வது ஊரோட கடைசியில ஒரு குடிசை இருக்கிறது தெரியுது. அந்த குடிசையில ஒரே இருட்டா இருக்கு. அந்த குடிசையில யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆஹா, இன்னைக்கு நமக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு. இந்த வீட்டுல நாம போய் என்ன பண்ண போறோம், திருட போறோம். இன்னைக்கு கண்டிப்பா நமக்கு வேட்டைதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அந்த திருட நேரா அந்த வீட்டுக்கிட்ட போறான். அந்த வீட்டுக்கிட்ட போனோடனே ஒரு மிகப்பெரிய நிலவு ஒண்ணு அவன் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா அன்னைக்கு பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீடுலாம் எப்படி இருக்கும், நிலவொளியோட இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அந்த நிலவொளியோட அந்த இடம் இருக்கு. அவனுக்கு அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா அவன் கையில என்ன இல்லை, எந்த விளக்கும் இல்லை. உடனே என்ன பண்றான், நேரா அந்த கூரை கிட்ட போறான். அந்த கூரை கிட்ட போய் கதவை போய் பார்க்கறான். கதவு சாத்தி இருக்கு. கதவை யாராவது திறப்பாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே போய் மெல்லமா அந்த கதவு கிட்ட கைய வச்சு அப்படியே மெதுவா திறக்கிறான். திறந்து உள்ள எட்டி பார்க்கறான். ஆனா அங்க யாருமே இல்லை. என்னடா யாருமே இல்லை, நமக்கு வசதியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த கதவை திறந்து உள்ள போறான். உள்ள போய் பார்க்கறான். அங்கேயும் யாருமே இல்லை. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, உள்ள இன்னைக்கு யாருமே இல்லை, நமக்கு சரியான வேட்டை, இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்தையும் தேடி 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 பார்க்கறான். ஆனா கடைசியில அவனுக்கு எந்த பொருளுமே கிடைக்கல. அவனுக்கு மனசு ரொம்ப வருத்தமா போச்சு. என்னடா இது, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளவு தூரம் வந்தோமே, ஒரு நல்ல வீடு நமக்கு கிடைச்சிருச்சு, இந்த வீட்டுல எப்படியாவது ஒரு பொருளை நாம எடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தா ஒரு பொருளுமே இல்லையே, நமக்கு இன்னைக்கும் ஏமாற்றம் தான், நாம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்காக வர்றான். அப்ப ஒரு குரல் கேக்குது. என்ன குரல் கேட்டுச்சு, தம்பி நில்லு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. உடனே இவனுக்கு ஆச்சரியம், வீட்டுல யாருமே இல்லையே, ஒரு குரல் மட்டும் நமக்கு கேக்குதே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்னு அப்படியே பார்க்கறான், பிரமிச்சு போய். அப்பதான் ஒரு அரிக்கன் விளக்குல வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு ஒரு முனிவர் நிக்கிறாரு. அவரை பார்த்தோன்னு இவனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஆஹா, நாம திருடன் தானே, திருடத்தானே வந்தோம், இவர் வேற நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணிடுவாரு, கண்டிப்பா அடிச்சு உதைச்சி உள்ள எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டுட்டு போய் விட்டுடுவாரு, அவங்களும் நம்மளை அடிக்கத்தான் போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவன் ஒண்ணுமே சொல்ல முடியாம அதே இடத்துல நிக்கிறான். அவன் மனசும் கேட்கல, வெளியில போறதுக்கும் மனசு வரல, இங்க நிக்கவும் அவனுக்கு மனசு இல்லை. உடனே அந்த முனிவர் சொன்னாரு, தம்பி என்னையா செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அதுக்கு திருடன் சொல்றான், ஐயா நான் இங்க சும்மா வந்தேன்,
உள்ள வரலான்னு பார்த்தேன், யாரும் இல்ல, அதனால திரும்பி போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே முனிவர் சொன்னாரு, பொய் சொல்லாத, பொய் சொல்லக்கூடாது. நீ எதுக்கு வந்தன்னு எனக்கு தெரியும். இங்க ஏதாவது பொருள் இருக்கான்னு தேட வந்த. சரி வா, நானும் உன் கூட வந்து சேர்ந்து தேடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தேடுறாங்க. ஆனா உடனே அவன் பார்க்கறான், நாம ஒரு திருடன், நம்மள அந்த முனிவர் என்ன பண்ணிருக்கலாம், அடிச்சிருக்கலாம். ஆனா அடிக்காம அவர் நம்ம கூட சேர்ந்து தேட சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. தேடி தேடி 2 பேரும் பாக்குறாங்க. ஆனா என்ன இல்லைங்க, எந்த பொருளுமே இல்லை. உடனே முனிவர் சொன்னாரு, ஐயா நான் தான் அப்பாவே சொன்னனே, இங்க என்ன இல்லை, எந்த பொருளுமே இல்லை. இப்ப நீ என்ன பண்ண போற? என்கிட்டையும் உனக்கு கொடுக்கறதுக்கு எந்த பொருளுமே இல்லை. விளக்கு இருக்கு, இன்னொன்னு நான் போட்டு இருக்கிற இந்த போர்வை இருக்கு. இந்த 2 மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, வேற எதுவுமே என்கிட்ட இல்லை. இதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? உனக்கு ஏதாவது வேணுமா கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஐயா உங்ககிட்டயே ஒரு போர்வையும் ஒரு விளக்கும் தான் இருக்கு, இது 2ஐயும் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் திருடன் தான், ஆனா உங்களோட பொருள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த முனிவர் அழகா சொன்னாரு, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு நல்ல அறிவு இருக்கு. எவன் ஒருத்தவன்கிட்ட அறிவு இருக்கோ அவன் மற்ற மனிதர்களை என்னைக்குமே என்ன பண்ண மாட்டான், துன்பப்படுத்த மாட்டான். நீ திருடன் தான், நீ திருடனா இருந்தாலும் கூட இந்த இடத்துல ஒரு மனிதன் உன்னை திருத்த தான் பார்க்கணுமே தவிர உன்னை தண்டிக்க கூடாது. உன்னை தண்டிக்கிற மனசு எனக்கு வரல. அந்த பக்குவம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, நான் பல நூல்களை படிச்சதுனால வந்துச்சு. அந்த பல நூல்களை படிச்சதுனாலதான் இன்னைக்கு உன்னை என்னால திருத்த முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த முனிவர் சொன்னாரு. இப்போ இந்த கதையை நீங்க கேட்டீங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையில நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு திருடன் இருந்தான், அவன் திருடிட்டு இருந்தான். ஆனா அவன் அந்த முனிவர் எப்படி திருத்தினாரு? அடிச்சு திருத்தினாரா, உதைச்சு திருத்தினாரா? இல்ல, அவனை எப்படி திருத்தினாரு? அன்பால திருத்தினாரு. அந்த அன்பு எங்கிருந்து வந்தது? அவர் படிச்ச கல்வியிலிருந்து வந்தது. அந்த கல்விதான் அவரை அன்புள்ளவரா மாத்துனுச்சு. சரியா? அப்ப ஒவ்வொருத்தவங்களும் கல்வி கத்தோம்னா நிச்சயமா நாம என்ன பண்ண முடியும்? மற்றவர்களை அன்பா பார்க்க முடியும். சரியா? இப்போ நாம சான்றோர் மொழி அப்படிங்கிற பாடப்பகுதியில ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. அது இனியவை 40 அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த இனியவை 40 பாடலை நாம பாடி பார்க்கலாமா? கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே, கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேதல் மிகமான முன்னினிதே, எல்துணை யானும் இரவாது, எல்துணை யானும் இரவாது, தானீதல் எத்துணையும் மாற்ற இனிது, தானீதல் எத்துணையும் மாற்ற இனிது, கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே, கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. இப்ப இந்த பாடலை பார்த்தோம் இல்லையா? இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்க்கலாமா? கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானது. கற்றவர்கள்னா யாரு? நூல் பல கற்றவர்கள். அந்த நூல் பல கற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட நாம கற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அத அவங்களுக்கு முன்னாடி சொல்லுதல் மிக மிக இனிமையானது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது. யாரு அறிவில் மேம்பட்டவர்கள்? அறிவில் மேம்பட்டவர்கள் நம்ம யார சொல்லுவோம்? நூல் பல படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களதான் நாம என்ன சொல்லுவோம்? அறிவில் மேம்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அறிவில் மேம்பட்டவர்களுடன் நாம சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது. யாரு அறிவில் மேம்பட்டவர்கள் சொன்னோம்? நிறைய பல நூல்களை கற்றறிந்த புலவர்கள் அல்லது கற்றறிந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய நட்பு நமக்கு கிடைச்சிச்சுன்னா அவர்கள் நம்மளால என்ன பண்ண முடியும்? நிறைய நூல்களை கற்று அறிந்துக்க முடியும். நூல்களை கற்று அறிந்துகிட்டா
நிச்சயமா நாம என்ன பண்ண முடியும்? நிறைய விஷயங்களை மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் செயல்களை செய்ய முடியும். அடுத்தது பாருங்க, எல்லளவு சிறியதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானதாகும். இதுல பாத்தீங்களா? எல்லளவு சிறியதாயினும், எள்ளு எவ்வளவு சிறியதா இருக்கும்? ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையா? அந்த எல்லளவு சிறியதா இருந்தாலும் கூட அத பிறரிடம் நாம என்ன பண்ணக்கூடாதான்? கேட்டு வாங்க கூடாதாம். கேட்டு வாங்காம மத்தவங்களுக்கு நாம கொடுக்கணும். அப்படி நாம மத்தவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது எல்லாவற்றையும் விட இனிமையானது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப இந்த பாடலுடைய பொருளை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரி, இப்ப நம்ம பாடலை பாடணும். அடுத்தது பாடலுடைய பொருளை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது அந்த பாடல்ல கொடுக்கப்பட்ட சில சொற்களுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்க போறோம். அதை பாருங்க. பொருள் அறிவோம் அப்படின்னு ஒரு பகுதியில கொடுத்திருக்காங்க இல்லையா? மிக்கார் பாடல்ல பாடணும் இல்லையா? மிக்கார் அப்படின்னா யாரு? அவர்கள் தான் அறிவில் மேம்பட்டவர்கள், அவர்கள் தான் மிக்கார். அடுத்தது பாருங்க, எள் துணையும். எள் துணைனா என்ன? எள்ளளவு. எள்ளுனா எவ்வளவு சின்னது. இந்த எள்ளு பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? அந்த எள் அளவு, அதுதான் எள் துணை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, எத்துணையும். எத்துணையும்னா என்ன? எல்லாவற்றிலும். சரியா? அடுத்தது பாருங்க, மாண்பு அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க? பெருமை. இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே. இப்ப ஒரு பெரிய மனிதர், சரியா? ஒரு பெரிய மனிதர், ஒரு பிரதமரை நாம சொல்றோம். எப்படி சொல்லுவோம்? மாண்பு மிகு அப்படின்னு சொல்லித்தானே சொல்லுவோம். அப்ப மாண்பு மிகுனா என்ன? பெருமை மிகு அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப மாண்பு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பெருமை. சரியா? இப்ப இதுல உள்ள வார்த்தைகளை, அதற்கான வார்த்தைகளுக்குள்ள பொருளை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பாருங்க, இந்த நூலை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன நூல்? இனியவை 40. சரியா? இப்ப இனியவை 40 இந்த நூலுல பாத்தீங்கன்னா, இந்த நூலை யாரு எழுதியிருக்காங்கன்னு பார்க்க போறோம். சரியா? இந்த நூலை யாரு எழுதினது? இந்த நூல் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனாரால் எழுதப்பட்டது. சரியா? யாரு? மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதம் சேந்தனார். சரி, இந்த நூல்ல பாருங்க, வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுவது. அது என்ன வாழ்க்கைக்கு இனிமை தரும் இனிய கருத்துக்கள்? அதாவது நாம வாழ போற வாழ்க்கை நல்லா வாழணும்னா நாம நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த நல்ல விஷயங்களை கத்துத்தரக்கூடிய நூலா இந்த நூல் இருக்கு. சரியா? அடுத்தது பாருங்க, இந்த நூல்ல எத்தனை பாடல்கள் இருக்கு? 40 பாடல்கள் இருக்கு. 40 பாடல்களை இந்த நூல் பெற்றிருப்பதால் தான் இத இனியவை 40 அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்தது நமக்கு என்ன பகுதி கொடுத்திருக்காங்க? வாங்க பேசலாம். சரியா? வாங்க பேசலாம் என்ன பண்ணுவாங்க? இந்த பாடப்பகுதியில உள்ள இனியவை 40 பாடல் இருக்கு இல்லையா? அத சரியான உச்சரிப்போட நாம என்ன பண்ணணும்? படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்க்கலாமா? பாருங்க. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே, எள் துணை யானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. சரியா? இன்னொரு முறை படிச்சு பார்க்கலாமா? கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே, எள் துணை யானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. சரியா? இப்ப நாம இந்த பாடலை சரியான தெளிவான உச்சரிப்போடு என்ன பண்ணணும்? அழகா பாடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதுல உள்ள வார்த்தைகளையும் சொல்லி பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது பாருங்க, வாங்க பேசலாம் பகுதியில கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் உள்ள வேறுபாடுகள் குறித்து நம்முடைய வகுப்பறையில கலந்துரையாடணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, கற்றவர்னா யாரு? கல்லாதவர்னா யாரு? சரியா சொல்லிட்டீங்க. கற்றவர்னா நிறைய நூல்களை படிச்சிருக்காங்க இல்லையா? நிறைய நூல்களை படிச்சு
அந்த நூல்களுடைய வழி நடக்கிறாங்க இல்லையா, நல்லா வாழ்றாங்க இல்லையா, மத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்க இல்லையா, மத்தவங்களை தான் உயிர் போல நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாரு? கற்றவர்கள். கல்லாதவர்கள் யாரு? அவங்களுக்கு யார பத்தியும் கவலை இருக்காது, அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது, தீமையான செயல்களையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அதனால மற்றவர்களுக்கும் கேடு விளைவிப்பாங்க. அவங்க தான் யாரு? கல்லாதவர்கள். சரியா? இப்ப கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் உள்ள வேறுபாடை நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. இப்ப வாங்க பேசலாம் பகுதியை நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்ப பாருங்க, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்? சரியான விடையை தெரிவு செய்வோமா? சரியா? சரியான விடையை தெரிவு செய்யலாமா? முதல் கேள்வியை பாருங்க. உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள். உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் எது? சரியா சொல்லுங்க. சொல்லுதல். சொல்லுதல் என்பது சரியான விடை. சரி, அடுத்தது இரண்டாவது கேள்வியை பாருங்க. ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள். சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சரியா சொல்லிடுவீங்க. சரியா சொன்னீங்க. ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள். ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள் என்ன? கொடுத்தல். சரியா? அப்ப ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள் என்ன? கொடுத்தல். சரியா சொல்லிட்டீங்க. அடுத்தது பாருங்க, மிக்காரை என்ற சொல்லின் எதிர்ச்சொல். மிக்காரை. சரியா யோசிச்சு பாருங்க. நாம பொருளறிவோம்ல கூட நாம படிச்சு பார்த்தோம் இல்லையா, நல்லா ஒரு முறை யோசிச்சு பாருங்க. மிக்காரை என்ற சொல்லின் எதிர்ச்சொல். மிக்காரை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அறிவில் மேம்பட்டவர். சரியா சொல்லிட்டீங்க. அடுத்தது பார்க்கலாமா? இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள். அது என்ன இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள்? சரியா யோசிச்சு பாருங்க. இதையும் சரியா சொல்லிட்டீங்க. பிறரிடம் கேட்டு பெறாது. சரியா சொல்லிட்டீங்க. இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்கு விடைய சொல்லிடலாமா? சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள். சரியா? யோசிச்சு பாருங்க. 4 விடையில ஒரு விடை தான் அதுக்கு சரியான விடை. சரியா சொல்லிட்டீங்க. இதையும் நீங்க இணைதல். அப்ப நம்ம சரியான விடையை எல்லாத்தையும் தெரிவு செஞ்சிட்டோம். இப்போ அடுத்த பகுதிக்கு நம்ம போக போறோம். அடுத்த பகுதி என்ன இருக்கு பாருங்க. பொருள்பட எழுதி படித்து மகிழ்க. சரி, ஓகே. நமக்கு படிக்கிறதுனாவே ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அத பொருள்பட எழுதி படிச்சா, நாமளே எழுதி படிச்சா அது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா. முதல்ல பாருங்க, சரியா நீங்க சிந்தி சொல்லுங்க. அங்க என்ன இருக்கு? எனக்கு இனிப்பு பிடிக்கும். சரி, முதல்ல கரெக்டா சொல்லிட்டீங்க. எனக்கு இனிப்பு பிடிக்கும். சரி, இப்ப அதுல இரண்டாவது தொடரை பாருங்க, அத சரியா சொல்ல பாருங்க. இரண்டாவது தொடர் என்ன கொடுத்திருக்காங்க? சரியா சொன்னீங்க. உழைப்பு உயர்வு தரும். இங்க மறுபடியும் சொல்லுங்க. உழைப்பு உயர்வு தரும். சரி, இப்ப மூன்றாவது கேள்விக்கு வருவோமா? அத பாருங்க, அந்த தொடரை பாருங்க. சரி, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். சரியா சொல்லிட்டீங்க. எல்லார் வீட்லயும் நம்ம மரம் வளர்க்கிறோம் இல்லையா? சரி, நல்ல மரம் வளர்த்தா நல்ல மழை கிடைக்கும். சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, சுத்தம் சுகம் தரும். சரியா சொல்லிட்டீங்க. சுத்தம் சுகம் தரும். சரி, கடைசியா உள்ள தொடரை பார்க்கலாமா? இதுவும் சரியா சொல்லிட்டீங்க. இனிய தமிழில் பேசுங்கள். எவ்வளவு அருமையா சொல்லிட்டீங்க. அடுத்தது பாருங்க, நீ எதை விரும்புவாய் ஏன்? கலந்துரையாடுக. இப்ப பாருங்க, 2 படம் நமக்கு கொடுத்திருக்காங்க. முதல் படத்தை பாருங்க, இரண்டாவது படத்தை பாருங்க. இந்த 2 படத்துல நீங்க எதை விரும்புவீங்க? முதல் படத்தையா இரண்டாவது படத்தையா? சரியா சொல்லுங்க. முதல் படத்தை தான் விரும்புவீங்களா? ஏன் இரண்டாவது படத்தை விரும்ப மாட்டீங்க? முதல் படத்துல என்ன கொடுத்திருக்காங்க? அழகா ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல என்ன பண்ணிருக்காங்க? ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி ஒண்ணு அமைச்சிருக்காங்க. மழைநீர் சேகரிப்பு தொட்டியிலிருந்து என்ன பண்ணிருக்காங்க? அங்க உள்ள வயல்வெளிக்கு என்ன பண்ணிருக்காங்க? நீரை பாய்ச்சுறாங்க. அப்போ இது சரியானதா? சரி, சரியானது. அடுத்தது பாருங்க,
ஒரு குழாயிலிருந்து என்ன வருது? தண்ணி வருது. வீணா தெருவில் ஓடுது. அப்ப அதை நம்ம செய்யலாமா? தண்ணியை நாம வீணாக்கலாமா? அப்ப நம்ம தண்ணீர் என்ன பண்ணக்கூடாது? வீணாக்க கூடாது. சரியா சொல்லிட்டீங்க. சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு நாம போகலாமா? அடுத்த பகுதியில பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? உன்னை அறிந்து கொள். அது என்ன உன்னை அறிந்து கொள்? அது எப்படி நம்மள நாமே தெரிஞ்சுக்கிறது? இப்ப பாருங்க கீழே, உன் நண்பனை உனக்கு பிடிக்க காரணங்கள் எவை? இப்ப உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்குமா? சில நண்பர்களை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவங்க எதனால உங்களுக்கு பிடிக்கும்? நிறைய உதவி செய்வானா? உன் மேல ரொம்ப அன்பா இருப்பானா? அப்ப உன் நண்பனை இதற்காக உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சரி, அடுத்தது பாருங்க, உன்னிடத்தில் உனக்கு பிடிக்காதது எது? இதை நாம கரெக்டா சொல்லுவோமா? பாருங்க, உன்னிடத்தில் உனக்கு பிடிக்காதது எது? சரியா சொல்லுங்க. கோபம் பிடிக்காதா? அப்ப நம்ம கோபப்படலாமா? தவறு. நம்ம என்ன பண்ணக்கூடாது? கோபம் பட கூடாது. அப்ப உங்ககிட்ட அந்த கோபம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? நாம விட்டுடணும். சரியா? மத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்? மகிழ்ச்சியா நடந்துக்கணும். சரியா? அடுத்தது பாருங்க, சிந்திக்கலாமான்னு ஒரு பகுதி நமக்கு கொடுத்திருக்காங்க. சிந்திக்கலாமா? இப்ப பாருங்க, காதரும் அப்துலும் சகோதரர்கள் இருவரும் தங்களுக்கு கிடைக்கும் சிறு தொகையை சேமித்து வருகின்றனர். அந்த ஆண்டு ஏற்பட்ட புயல் பாதிப்பினை அறிந்த காதர் புயல் நிவாரண நிதிக்காக தான் உண்டியலில் சேமித்து வைத்திருந்த பணத்தை கொடுக்க நினைக்கிறான். அவனின் தம்பி அப்துல் தனது சேமிப்பில் இருந்து கிடைத்த தொகையினை கொண்டு பிடித்தமான பொருளை வாங்கி கொள்ள நினைக்கிறான். இவர்கள் இருவரில் நீ யாராக இருக்க விரும்புகிறாய்? அதற்குரிய காரணங்களை கூறு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு பேர்ல நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க? யாரு? அப்துல்லா, காதரா? காதரா இருக்க விரும்புறீங்களா? அதுதான் சரியான செயல். சரியா? இப்ப நம்ம நிறைவு பகுதிக்கு வரலாமா? கல்வி என்பது நமக்கு எப்படி ரொம்ப 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 முக்கியமானது. அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னா நிச்சயமா நாங்க மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு நாம வர முடியும். சரியா? வருவீங்களா? நீங்க எல்லாம் கண்டிப்பா மிகப்பெரிய ஆளா வருவீங்கன்னு நிச்சயமா நான் நம்புவேன். சரியா? நன்றி, வணக்கம்.